கடந்த 84 ஜூலை கலவரத்திற்கு பின்னர் தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து தமிழீழத்திலிருந்து தப்பி ஓடி வந்து அகதியாக இங்கே பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் அவர்களுக்கு இந்திய அரசு குடியுரிமை கொடுக்கவில்லை. உலக நாடுகளிலேயே அகதிகள் மறுவாழ்வு துறை ஐக்கிய நாடுகளால் ஏற்படுத்தப்பட்டு பல்வேறு நாடுகள் அகதிகள் மறுவாழ்வு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டுள்ளார்கள். அப்படி கையெழுத்திட்ட நாடுகள், அந்த நாடுகளுக்கு சென்றவர்கள் ஈழத்தமிழர்கள் இன்னைக்கு குடியுரிமை பெற்று அங்கு அதிகாரிகளாக இருக்கிறார்கள், இன்ஜினியராக இருக்கிறார்கள், டாக்டராக இருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், அமைச்சராக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே 30 ஆண்டு காலமாக இருக்கும் அகதிகள் அகதிகளாகவே இருக்கிறார்கள். நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அகதிகளும் சரி, இந்தியாவிற்குள் வந்த அகதிகள் எல்லாருமே தங்கள் உரிமைக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஈழ அகதிகள், இலங்கை தமிழ் அகதிகள் ஒரு நாள் கூட சாலை மறியலிலோ இல்லது போராட்டத்திலோ ஆர்ப்பாட்டத்திலோ ஈடுபட்டது கிடையாது. நாம் ஏன் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் என்றால், ஒரு குரலற்றவர்களின் குரலாக நாம் இதை ஒலிக்கிறோம். உண்மையிலேயே நீங்க இந்தியாவிற்குள் எத்தனையோ அகதிகள் இன்னைக்கு போராட்டம் நடத்தி பல்வேறு உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஈழ அகதிகளை பொறுத்தளவிலே அவர்கள் ஒரு சாதாரணமாக போராட்டத்தில் ஈடுபட்டால் கூட அவர்களை தமிழக அரசும் தமிழக கியூபிரிவு காவல்துறையும் அல்லது தமிழக அரசும் பழிவாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக இன்னும் அகதிகளாகவே அவர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி தமிழக அரசுக்கோ இந்திய அரசிற்கோ எந்த ஒரு அக்கறையும் இல்லை. 2000 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்பு இந்திய குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்க. திருத்தம் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, 2014க்கு முன்பு இந்தியாவிற்குள் வந்த ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகளுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்குவோம் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனையோ எம்பிக்கள் இருக்கிறார்கள், ஒருத்தர் கூட ஏன் அதனுடைய நலனை ஏன் ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்கவில்லை என்று ஒரு குரலை பாராளுமன்றத்திலே ஒலிக்கவில்லை, ஏன் எழுப்பவில்லை? பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்களோ, பங்களாதேஷில் இருந்து வந்தவர்களோ அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தவர்களோ ஈழத்தில் இருந்து வந்தவர்களை போல மிகவும் ஒரு உயிர் அச்சத்தோடு வரவில்லை. ஆனால் இங்கு அப்படி இல்லை. இலங்கையிலே கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் இலங்கை தமிழர்கள். அவர்கள் அங்கிருந்து இங்கே உயிர் காப்பதற்காக ஓடி வந்தார்கள். அவ்வளவு கொடுமை நடந்த கூட இந்தியாவிலே அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க காங்கிரஸ் அரசும் மறுக்கிறது, பிஜேபி அரசும் மறுக்கிறது, திமுக அரசும் மௌனம் சாதிக்கிறது, அதிமுக அரசும் மௌனம் சாதிக்கிறது. ஈழத்தமிழர்களோ தங்களுடைய உரிமையை மீட்க கூட போராட முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதன் விளைவுதான் இந்தியாவிலிருந்து ஏன் வெளிநாடுகளுக்கு எல்லாரும் தப்பிச்சு போறாங்க, ஏன் தப்பிச்சு கடல் வழியாக 20 நாட்கள் கூட ஒரு சாதாரண சின்ன படகுல உணவு இல்லாம கூட போறாங்க. நடு வழியில அவங்க பல பேர் செத்தும் போயிருக்காங்க.
அல்லது பல பேர் வந்து படகு வந்து கவிழ்ந்து வேறு சில நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள். அந்த நாடுகளிலே அகதியா இருக்காங்க. இப்ப அவ்வளவு வந்து ஏன் இந்தியாவிலிருந்து தப்பிச்சு ஓடணும்னா, இந்தியாவில் அவர்கள் அகதிகளாகத்தான் வாழ முடியும். ஒரு அரசு வேலை வாங்க முடியாது. அதை விட ஒரு கார் வாங்க முடியாது. சொந்தமா அவங்க பேர்ல கார் வாங்க முடியாது. அசையும் சொத்தோ அசையா சொத்தோ வாங்க முடியாது. இவ்வளவு ஒரு கொடூரமான நடைமுறையை தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து ஒரு ஜனாதிபதி வர்றாரு, பிரதமர் வர்றாரு, திருச்சிக்கு வர்றாருன்னா திருச்சி முகாம்ல ஒட்டப்பட்டிருக்கு, இலங்கை தமிழர்கள் யாரும் முகாமை விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை போட்டு ஒட்டிடுவாங்க. யாரும் முகாமை விட்டு வெளில போகக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு குற்ற பரம்பரையினராக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக 30 ஆண்டுகாலமாக இருந்து வருகிறார்கள். இவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பது என்பது சர்வ சாதாரணமான விஷயம். அதிகபட்சமாக 1.5 to 2 லட்சம் பேர் தான் இருக்காங்க, உள் முகாமிலும் சரி வெளிப்பதிவிலும் சேர்ந்து. இந்த 2 லட்சம் பேருக்கு குடியுரிமை கொடுத்தா என்ன மூழ்கி விட போகிறது? பீகார்ல இருந்து குஜராத்ல இருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சுதந்திரமா வாழ்றாங்க. ஆனா ஈழத்தமிழர்கள் சுதந்திரமா வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை கவனத்தில் கொண்டுதான் நாம இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்தை இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கோம். இது மிக ஒரு முக்கியமான ஒரு போராட்டம். இது ஒரு முதற்கட்ட போராட்டமாக இது இருக்கும். இதை வந்து நம்ம எல்லாரும் வந்து ஆதரிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது அதான், அவர்களுக்காக போராட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் போராடினால் கடுமையான விளைவுகளை இந்த தமிழக பிரிவு காவல்துறை அவர்களை மிகவும் கொடூரமான அச்சத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. இது மாதிரியான சூழ்நிலையில அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு 5 பெண்கள் முகாம்ல இருக்காங்க. ஒரு முகாம்ல இந்த விஜிதா வன்னியசிங்கம்னு அந்த அம்மா வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்கு வருது. பொதுவாகவே இந்தியாவுக்குள்ள வர்றவங்க ஓவர்ஸ்டேல இருக்கிறவங்களுக்கு ஃபைன் கட்டினா போதும், இலங்கைக்கு திருப்பி அனுப்பலாம். வெளிநாடுகள்ல இருந்து வந்து ஓவர்ஸ்டேல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடையாது. இந்த அம்மா ராமேஸ்வரத்துல இருந்துகிட்டு கடலை நோக்கி பார்த்துச்சுன்னு சொல்லி, கடலை நோக்கி பார்த்தா என்ன கடல்ல எஸ்கேப் ஆகி ஓட முடியும்? கடலை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னு போய் கியூபிரி போலீஸ் வந்து வளைச்சு பிடிச்சி அங்கே உள்ள ராமேஸ்வரம் காவல்துறைகிட்ட ஒப்படைச்சாச்சா கேஸ் போட்டாங்களா? என்னன்னு பார்த்தா கடலை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் நீண்ட நேரமாக, அதான் அவர் மீது குற்றச்சாட்டு. அதே மாதிரி சுதான்னு ஒரு அம்மா 4 வருஷமா கேம்ப்ல இருக்காங்க. அவங்க கணவர் வந்து தூத்துக்குடிக்காரர், அவர் இந்தியன் சிட்டிசன். அவங்க குழந்தையோட இலங்கையில இருந்து கணவரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. கணவர் காணாம, கணவர் மேல வேற ஒரு கேஸ்ல அவர் அப்ஸ்காண்டா இருக்காரு. இந்த அம்மாவை வந்து அந்த ஒரு 23 பேரோட வந்தாங்க. நீங்க எல்லாம் வந்து அங்க இருந்து அந்த 23 பேரையும் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக வந்தீங்கன்னு ஒரு பொய் கேஸ் போட்டாங்க. அந்த 23 பேரும் இவங்களும் அவங்க தன்னுடைய கணவரை பார்க்கத்தான் வந்தாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இருந்து கியூ பிரிவு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக இன்னைக்கு சிறப்பு முகாம்ல வச்சிருக்காங்க. சிறப்பு முகாம் என்பது சிறையை விட கொடுமையானதுன்னு நம்மள நீதிபதிகள் பல பேருக்கே தெரியாது. என்னன்னா, இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள போறேன்னா, நான் ஜெயிலுக்குள்ள போனோம்னா என் ஐடி கார்டை காமிச்சோன்னா நான் உள்ள போயிட முடியும். அடுத்த செகண்ட் நான் உள்ள போயிடுவேன். இல்லை ஒரு மனுவை எழுதிட்டு காட்டணும்னா உள்ள போயிடுவேன். ஆனால் சிறப்பு முகாம் அப்படி இல்லை. அந்த முகாமுக்குள்ள போகணும்னா நான் போய் வந்து டெப்டி கலெக்டரை பார்க்கணும். கலெக்டரை பார்த்து அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அவங்க எழுதி கொடுக்கணும். அதை வந்து போலீஸ்கிட்ட காமிப்பாங்க. போலீஸ் ஓகே சொன்ன பின்னாடி தான் என்னை முகாமுக்குள்ள போவாங்க. அந்த முகாம் எப்படின்னா சிறை தான், பெண்கள் சிறையில் முன்னாடியாவது 2 கேட் போட்டிருப்பாங்க. முகாம்ன்ற ஒன்று 3வது ஒரு பெரிய கேட்டை போட்டு, அதுனா சிறையை விட கொடுமையான சிறையா அன்னைக்கு வந்து முகாம் இருக்கு. இப்ப நம்மள பல பேர் நம்ம பல பேருக்கு தெரியும், நம்மள ரொம்ப
விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அண்ணன் வேல்முருகன் எல்லாருமே நம்ம போராட்டம். இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு முகாமுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம், செங்கல்பட்டு முகாமை மூட சொல்லி, அதே மாதிரி பூந்தமல்லி முகாமை மூட சொல்லி போராட்டம். இன்னைக்கு எல்லா அமைப்புகளும் வந்து திமுக பக்கம் போய் அமைதியா இருக்காங்க. அப்ப அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு முகாமை பற்றி பேசுவதற்கு யாருமே இல்லை. ஓரளவு அண்ணன் வேல்முருகன் மட்டும் குரல் கொடுக்கிறாரு. நம்ம தொடர்ச்சியாக இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் மீண்டும் இந்த முகாமிலே இருப்பவர்களுக்கு இடையில கூட நீங்க நம்ம விடுதலை சிறுத்தைகள் எம்பி ரவிக்குமார் வந்து முன்பு ஒரு கட்டுரை எழுதினார்னு சொல்லி அந்த முகாமில் இருக்கிற சில இதை சரி பண்ணாங்க. ஆனாலும் இன்னைக்கு வர அந்த 8க்கு 10 ஒருத்தரோட வீடு வந்து 8க்கு 10 எப்ப 84 85 வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் 3 தலைமுறை ஆயிருச்சு. இன்னைக்கு அதே வீட்டில தான் இருக்க முடியும். அந்த குடும்பம் என்டையர் குடும்பமும் அதே வீட்டில தான் இருக்க முடியும். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகத்துல. நம்ம சொல்றோம் ஒத்தப்புல் குடி உறவு அது இதுன்னு. ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த ஈழத்தமிழர்களை பொறுத்தளவுல அவர்கள் வந்து குரலற்றவர்களாகத்தான் இருக்காங்க. அவர்களால வந்து வெளியில பேச முடியல. அவர்கள் சொல்றது அதான், நாங்க ஏதாவது பேசினோம்னா இங்க கும்மிடிப்பூண்டி முகாம்ல இருக்கிறவனை தூக்கி தூத்துக்குடி முகாம்ல தள்ளி போட்டுருவாங்க. அப்பா அம்மா இங்க இருப்பாங்க, அவனை மட்டும்தான். அதனால யாரும் குரல் கொடுக்க தயாராக இல்லை. அவங்க உறவுகளோடு பிரிச்சு அங்கேயும் கூட என்ன செய்வாங்கன்னா ரொம்ப மோசமா நடத்துவாங்க. அதனால அவர்கள் யாரும் பேச தயாராக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன கேட்கிறோம்னா, மத்திய அரசு குடியுரிமை சட்டத்துல நீ திருத்தம் கொண்டு வந்த இல்ல, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவான்னு, அது வந்து இலங்கை தமிழர்களுக்கும் அந்த குடியுரிமை வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நம்ம வந்து முதன்மையா வைக்கிறோம். அதே மாதிரி சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய 5 பெண்கள் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணையும் கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. அப்ப அந்த பெண்களையும் அங்கு இருக்கக்கூடியவர்களையும் உடனடியாக விடுதலை செய்து அவர்களை சாதாரண முகாமில் அவங்க உறவினர்கள் இருப்பாங்க, அவர்களோடு தங்குவதற்கு அனுமதிக்கணும் என்ற இந்த கோரிக்கையை வைத்து இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்ற வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதற்கட்டமாக கோரிக்கை முழக்கத்தை மட்டும் எழுப்புவோம். எல்லாரும் எந்திரிச்சு நின்று கோரிக்கை இப்படி வந்துருங்க, மேடைக்கு வந்துருங்க தலைவர்கள். ஏலியில் வந்துருங்க. செந்தமிழ் குமரன் தோலை, ஜான்சன் தோலை வாங்க.